ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். மார்க்கு 11:24. விசுவாசமே அற்புதங்களுக்கான திறவுகோலாக இருக்கிறது. வேதாகமத்தில் ஒரு அற்புதம் நிகழ்ந்ததாக நாம் விசுவாசிக்கும் ஒவ்வொரு முறையும் யாரோ ஒருவர் அதை விசுவாசித்தார் என்பதையும் நம்மால் காண முடியும். இன்று நமது ஆண்டவராகிய கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். நாம் நம் விசுவாசத்தை அதிகரிக்கும் ஒவ்வொரு முறையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். அன்பின் ஆண்டவரே, சர்வவல்ல ராஜாவே, உம்மை வணங்குகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை உறுதியாக விசுவாசிக்கவும் உம்முடைய வார்த்தைகளில் வளரவும் எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசுவே, நீர் எப்பொழுதும் எங்களுடன் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் அதிகமாய் காத்திருக்க உம்முடைய வார்த்தையினால் எங்களது மனதை நிரப்ப கிருபை தாரும். இந்த நாளின் தேவைகளை சந்தியும், சமாதானத்தினால் நிரப்பி வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.